பிகேஎல் டீம்ஸ் எல்லாம் சேர்ந்து யுவா கபடி சீரிஸ் ஆடினா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும்ல. அது நடக்க போது யுவா கபடி சீரிஸ்ல களமிறங்க போற பிகேஎல் டீம்ஸ் அதை பத்தின அப்டேட், மேட்ச் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, டெலிகாஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்காக இந்த வீடியோல. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியா உமன்ஸ் கபடி டீம் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. சோ அதுல யாரெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க, தமிழகத்தை சேர்ந்த யாராச்சும் உள்ள இருக்காங்களா இல்லையா, உமன்ஸ் ஏசியன் கபடி சாம்பியன்ஷிப் பத்தின அப்டேட் உங்களுக்காக இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிஷங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். யுவா கபடி சீரிஸ்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் இந்த கபடி சாம்பியன்ஷிப்பை பத்தி பேசிடுறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது கபடியில வருது. சோ அதுதான் இது. சோ 6வது ஏசியன் உமன்ஸ் கபடி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது இந்த 2025ல வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. எங்க இது நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஹ்ரான், ஈரான்ல தான் இது நடக்க போகுது. சோ ஈரான்ல தான் கண்டக்ட் பண்றாங்க. ஓவராலா எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4th March 2025 ஸ்டார்ட் ஆகி 9th March 2025 வரைக்கும் நடக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ இதுல ஒட்டுமொத்தமா 7 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சோ இந்தியா, பங்களாதேஷ், நேபாள், தாய்லாந்து, மலேசியா, ஈராக் அண்ட் இதை ஹோஸ்ட் பண்ற ஈரான், 7 கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. கண்டிப்பா இதுல இந்தியா தான் ஃபேவரட்ஸ், பிகாஸ் அவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இந்த உமன்ஸ் ஏசியன் கபடி சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதற்கு முன்னாடி தாய்லாந்து தான் தங்களோட ஸ்குவாட ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ தாய்லாந்தோட ஸ்குவாட் நான் உங்களுக்காக சொல்றேன், பாத்துக்கோங்க. சோ நேம்லாம் கண்டிப்பா செம்ம டிஃபிகல்ட்டா இருக்கு. சோ நீங்களே படிச்சுக்கோங்க. இதான் தாய்லாந்து ஸ்குவாடு. சோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் கொண்ட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்த டீமோட கோச்சா 2 பேரை வந்து பண்ணிருக்காங்க. சோ அவங்க கூட அந்த லாங்குவேஜ் பேசி இது பண்றதுக்காக அவங்க ஊர்ல இருந்து டின் அப்படிங்கிற ஒரு கோச்சையும், நம்ம ஊர்ல கபடினாவே நம்ம இந்தியா தான். சோ இந்தியாவில இருந்து ரவி ஷெட்டி அப்படிங்கிற ஒரு கோச், 2 கோச்சா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்குவாட பொறுத்த வரைக்கும் 10 பேர் கொண்ட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் தாய்லாந்து ஸ்குவாட். ரவி ஷெட்டி வந்து கோச்சா இருக்காரு. அண்ட் நம்ம அப்படியே இந்தியா பக்கம் வந்தோம் அப்படின்னா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா 30 பேர் கொண்ட உமன்ஸை வச்சு இந்தியா ப்ராபபிள்ஸ் அப்படிங்கறது நடத்திருந்தாங்க. அதுல இருந்து ஒரு சில பிளேயர்ஸை இப்போதைக்கு செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓவராலா 12 பிளேயர் கொண்ட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டீம் இந்தியா, ஐ மீன் அமெச்சூர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. சோ அந்த வகையில சோனாலி ஷிங்டே அவங்க தான் கேப்டனா இருக்க போறாங்க. அண்ட் தென் புஷ்பராணா வைஸ் கேப்டன், ஜோதி தாக்கூர், சாக்ஷி சர்மா, பூஜா, பாவனா தேவி, பூஜா நர்வால், நிதி சர்மா, அம்ரப்பள்ளி கலண்டே, ரித்து, நேஹா ராகேஷ், நேஹா தாகேஷ், சஞ்சு தேவி, இந்த 12 பேர் தான் செலக்ட் பண்ணி எடுக்கப்பட்டிருக்காங்க. அதிகபட்சமா இமாச்சல் பிரதேசில இருந்து பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. சண்டிகர், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா மாதிரியான ஸ்டேட்ல இருந்தும் பிளேயர் செலக்ட் பண்ணிருக்காங்க. பட் இந்த ப்ராபபிள்ஸ்ல இருந்த ஒரே ஒரு தமிழக பெண், அவங்களுக்கு இந்த ஸ்குவாட்ல இடம் கிடைக்கல அப்படிங்கறது தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. பட் இதுதான் இப்போதைக்கு ஸ்குவாட். அண்ட் கோச்சஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட் கோச்சா தேஜஸ்வினி ராய் அவங்க இருக்காங்க. அண்ட் தென் தமிழகத்தை சேர்ந்த கவிதா செல்வராஜ் வந்து அசிஸ்டன்ட் கோச்சா போறாங்க. அண்ட் தென் பனானி சாகா அப்படிங்கிறவங்க டீம் மேனேஜர் ஆகவும், வரிந்தர் சந்து அப்படிங்கிறவர் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சா கூட டீம் கூட டிராவல் பண்றாரு. சோ இந்த டைமும் ஃபேவரட்ஸ் இந்தியா தான். என்ன பண்ண போறாங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் சரிடா, முக்கியமான மேட்டருக்குள்ளவா நீங்க சொல்றது புரியுது. யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது நடத்த போறாங்க 2025ல. ஆக்சுவலி யுவா கபடி சீரிஸ் 11th எடிஷன்ல 3 டிவிஷன் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த 3 டிவிஷன் வின்னர்ஸ் வந்து, ஐ மீன் அது எல்லாமே டிவிஷன் பேஸ் பண்ண ஒண்ணுதான். சோ அதுல டாப்ல முடிச்ச 6 டீம்ஸ், அதாவது ஃபைனல் ஆன 6 டீம்ஸ் அப்படியே செலக்ட் பண்ணி இந்த யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த 6 டீம் இல்லாம நாங்க புதுசா 6 டீம் கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 6 டீம் நான் சொல்லிடுறேன். யூபி ஃபால்கன்ஸ், வாஸ்கோ வைப்பர்ஸ், சோனிபட் ஸ்பார்டன்ஸ், சண்டிகர் சார்ஜர்ஸ் அண்ட் தென் குருஷேத்ரா வாரியர்ஸ். சோ இந்த டீம் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுக்கப்பட்டிருந்தாங்க. அண்ட் இவங்க இல்லாம வேற யாரு அப்படி செலக்ட் ஆக போறாங்க, அந்த 6 டீம் எப்படி புதுசா உள்ள வர போறாங்களா யாரு அப்படின்னு தேடிட்டு இருந்தப்பதான் செமையான சர்ப்ரைஸ் ரிலீஸ் பண்ணாங்க யுவா கபடி சீரிஸ். அதாவது பிகேஎல் டீம்ஸ் யுவா கபடி சீரிஸ் ஆட போறாங்க. அதற்காக மெயின் டீம் கிடையாது, அவங்களோட ஜூனியர் டீம் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். சோ அவங்களோட 2வது டீம் தான் இங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா யுவா யோதாஸ் ஆட போறாங்க. அண்ட் தென் யுவா பல்டான்ஸ், புனேரி பல்டனோட யங் டீம், யங்ஸ்டருக்கான டீம் தான் வந்து யுவா பல்டன், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் யூ மும்பாவோட யங் டீம் யுவா மும்பா. அண்ட் தென் பெங்கால் வாரியர்ஸோட யங் டீமான வாரியர்ஸ் கேசி. அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸோட யங் டீம் ஜூனியர் டீம் ஜூனியர் ஸ்டீலர்ஸ். அண்ட் தென் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட யங் டீம் ஜெய்ப்பூர் பிங்க் கியூப்ஸ். அந்த லோகோ கூட அவ்வளவு கியூட்டா இருக்கு, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டிசைன் பண்ணிருக்கிறது. சோ இந்த 6 டீம்ஸும் பிகேஎல் இருந்து என்ட்ரி ஆகுறாங்க யுவா கபடி சீரிஸ்க்கு. கண்டிப்பா பல ஸ்டார்ஸ் இதுல கிரியேட் ஆக போறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதெல்லாம் சரி, என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6th March அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய சீரிஸா இருக்க போகுது. பிகாஸ் 12 டீம் இருக்காங்க. பிகேஎல் அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் இதுக்கான டெலிகாஸ்ட் ஃபேன் கோட்ல தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ ஃபேன் கோடு தான்
மேபி இந்த சீரிஸ்க்கு மட்டும் நீங்க ரீசார்ஜ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். முடிஞ்சா பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேன் கோட் தான் டெலிகாஸ்ட் பண்றது. ஸோ ஃப்ரீ டெலிகாஸ்ட் இருக்காது. ஸோ இதான் யுவா கபடி சீரிஸ் பத்தின அப்டேட். ஸோ இந்த மாதிரியான தொடர் அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.